ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங்கோட மெத்தட்ஸ்லாம் என்னென்னதான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங்கை பற்றின டீட்டெயில் இன்ட்ரோடக்ஷன், ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் பண்ணணுன்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். அதோட யூஆர்எல் டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருங்க பார்க்காதவங்க. ஓகே, ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸ்ட்ரிங்குன்றது ஒரு கிளாஸுங்க. ஒரு கிளாஸ்னாலே அதுக்குள்ளே என்ன இருக்கும், நிறைய மெத்தட்ஸ் இன்பில்டாக எழுதியிருப்பாங்க. மொத்தம் 12 மெத்தட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்த்தாலே நீங்கள் அடிஷ்னலாக நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதை உங்களால் ஓனாகவே படிக்க முடியும். இந்த பேசிக்ஸ்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா. ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்க போகிறது ஈக்குவல்ஸ். இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் இருக்குது. இதுக்குள்ளே என்னோட சினாரியாவை கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணியிருக்குங்க. ஸ்ட்ரிங் S1 S2. S1 வந்து டேரெக்டாக லிட்ரலாக கிரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது டபுள் கோட்ஸில் டேரெக்டாக போட்டிருக்கேன். S2ல யூசிங் நியூ ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுவும் சேம் ஸ்ட்ரிங் தான், வெல்கம். பேசிக்காக S1ல வெல்கம் இருக்குது, S2ல வெல்கம் இருக்குது. சரியா? நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு, அதாவது டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் டேட்டாவை கம்பேர் பண்ணுறதுக்கு. 10 ஒரு வேரியபிள் வேல்யூவும் இன்னொரு வேரியபிள் வேல்யூ ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண நம்ம டபுள் ஈக்குவல் டு தான் போடுவோம். பட் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி நம்ம போடக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன், இதை ரன் பண்ணி காட்டுறேனே. ஏன்னா இதுவும் வெல்கம் தான், இதுவும் வெல்கம் தான். கரெக்டாக? அப்போ S1 ஈக்குவல் டு S2னா என்ன அவுட்புட் வருதுன்றதை பார்ப்போம். நாட் ஈக்குவல்னு வருதுங்க. இதுக்கான காரணம், இந்த டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் என்ன செக் பண்ணுன்னா, S1ஓட ஆப்ஜெக்ட் மெமரி லொக்கேஷனையும் S2ஓட ஆப்ஜெக்ட் மெமரியும் தான் கம்பேர் பண்ணும். ஆப்வியஸாக ரெண்டுமே வெவ்வேறு மெமரி. ஏன்னா இது வந்து லிட்ரலாக இருக்குது, இது நியூ அப்படின்ற கீவேர்டு மூலமாக வேற ஒரு மெமரியாக தான் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இட் டசன்ட் கம்பேர் த வேல்யூஸ். இதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், S1 டாட் ஈக்குவல்ஸ்ன்ற மெத்தடை கால் பண்ண போகிறோம். S1 அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் மூலமாக டாட் அப்படின்னு கொடுத்து நான் கால் பண்ணலாம். சரியா? நம்ம கிரியேட் பண்ணுற மெத்தட் நம்ம கால் பண்ணுற மாதிரி தான் இதுவும் ஈக்குவல்ஸ். சரியா? இதுக்குள்ள இந்த பேராமீட்டருக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், என்ன ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணணுமோ அதை நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக டபுள் கோட்ஸில் நம்ம பாஸ் பண்ணலாம். இல்லைனா ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஆப்ஜெக்டாக எழுதி வச்சுருக்கோம்னா அந்த ஆப்ஜெக்டை டேரெக்டாக போட்டுடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி S2ன்னு ஒரு ஆப்ஜெக்டில் வெல்கம் இருக்குது. ஸோ நான் S2ன்னு போட போகிறேன். சரியா? இப்போ இதை ரன் பண்ணுவோம். பாருங்க, both strings are equal because this equals method compares the value and return true or false. இஃப்க்குள்ள ட்ரூவாக இருந்தால் இந்த செக்ஷனை ரன் பண்ணணும், இல்லைனா எல்ஸ் பிளாக் ரன் பண்ணணும். அது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன், WE, ஓகேவா, WE ரெண்டுமே கேப்ஸில் போடுறேன். இங்கே W மட்டும் தான் கேப்ஸு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்களேன், நாட் ஈக்குவல். ஸோ இது வந்து என்னது, கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து கம்ப்ளீட்டாக என்ன கேரக்டர்ஸ் என்ன கேஸில் இருக்கோ, அதாவது அப்பர் கேஸ் லோவர் கேஸில் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரிங்கும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஃபால்ஸ்லாம் கொடுக்கும். அப்போ இந்த அப்பர் கேஸ் லோவர் கேஸை இக்னோர் பண்ணிவிட்டு வேல்யூஸை மட்டும் கம்பேர் பண்ண முடியுமானா அதுக்கும் மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னன்றதை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த மெத்தட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நம்ம யூஸ்வலாக ஒரு பேக்கேஜ் டிஃபைன் பண்ணுவோம், கோடு எழுதுவோம். ஆனால் வேற ஒரு பேக்கேஜோட கோடை நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரிங்குன்றது வேற ஒரு பேக்கேஜில் ஆல்ரெடி டிஃபைன் பண்ண ஒரு கிளாஸ். கரெக்டாக? அப்போ இதோட மெத்தட்ஸை நம்ம கால் பண்ணும்போது நம்ம இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டே யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ இந்த பேக்கேஜ் பாருங்களேன், இம்போர்ட் java.lang, இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்ட்ரிங் கிளாஸ் இருக்குது. ஓகேவா? இதை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதியிருக்கணும். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற கிளாஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கால் பண்ணுறோம் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி. பட் சின்ஸ் இட் இஸ் அ பேஸ் பேக்கேஜ், சரியா, இதுதான் டிஃபால்ட் பேக்கேஜ். அதனால் இந்த java.lang இருக்கிற கிளாஸஸை நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இம்போர்ட் மேண்டேட்ரியாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரிங்குக்கு அது தேவையில்லை. நெக்ஸ்ட் மெத்தட் 2 அப்பர் கேஸ் அண்ட் 2 லோவர் கேஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா பார்ப்போம். இப்போது ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங்கில் வெல்கம் அப்படின்ற இந்த வேர்டை நான் எழுதியிருக்கேன். எனக்கு இந்த வேர்டு மொத்தமாகவே கேபிட்டலில் மாறணும்.
சரியா? அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், அப்பர் கேஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். S1 டாட் டு அப்பர் கேஸ், சிம்பிள். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, எல்லா கேரக்டர்ஸுமே மொத்தமாக அப்பர் கேஸாக மாறிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அப்பர் கேஸில் இருக்கிறது எல்லாமே லோவர் கேஸாக மாறிடுச்சு. ஸோ 2 அப்பர் கேஸ் 2 லோவர் கேஸ் 2 மெத்தட் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மெத்தட் கேர் அட். ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு கேரக்டரும் இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கு இல்லையா, இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். கரெக்டாக WEL எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஸ்ட்ரிங். பட் இந்த ஸ்ட்ரிங்குக்குமே பொசிஷன் இருக்குங்க. எப்படி நம்ம அரேயில் இண்டெக்ஸ் பொசிஷன் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது முதல் வேல்யூ, அரேயில் ரெண்டாவது வேல்யூ வந்து ஃபஸ்ட்டுன்ற இண்டெக்ஸ் பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். புரியுதா? அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரிங்கும் நிறைய கேரக்டர்ஸோட காம்பினேஷன் தானே. இதுவுமே நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். அப்போது அரே மாதிரினாலே நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். டபிள்யூன்றது என்ன, இண்டெக்ஸ் பொசிஷன் 0. ஓகேவா? ஏன்னா முதல் வேல்யூ நம்ம என்ன சொல்லணும், 0 தான் சொல்லுவோம் இண்டெக்ஸை. ஈன்றது 1, எல்ன்றது 2. இந்த மாதிரி தாங்க இந்த ஸ்ட்ரிங்கோட கேரக்டர்ஸ்க்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற கேரட் மெத்தட் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. எனக்கு என்னென்னா அப்படின்ற லெட்டர், அதாவது செகண்ட் பொசிஷனில் இருக்கிற அந்த லெட்டரை நம்ம எடுக்கணும். சரியா? பேசிக்காக இதில் இருக்கிற ரெண்டாவது லெட்டரை நம்ம செப்பரேட்டாக எடுத்து ஸ்டோர் பண்ணணும். அப்புறம்னா ஸ்ட்ரிங் S2 ஈக்குவல் டு S1 தானே நம்ம இந்த ஸ்ட்ரிங்கோட ஆப்ஜெக்ட் நேமு. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். S1 டாட் கேர் அட். சரியா? இதுலேயே பாருங்களேன், இதில் என்ன பாஸ் பண்ணணும் இருக்கு, இன்ட் இண்டெக்ஸ். அப்போது அதோட இண்டெக்ஸ் பொசிஷனை பாஸ் பண்ணணும். சரியா? எனக்கு என்ன பொசிஷன் வேணும், செகண்ட் லெட்டர். அப்போனா என்ன இண்டெக்ஸ் பொசிஷன் பாஸ் பண்ணணும், 1 பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர் வேணும்னா தான் 0ன்னு பாஸ் பண்ணணும். ஃபைன். இப்போ எனக்கு ஒரு எரர் அடிக்கும். என்னென்னா, ஜென்ரலாக டபுள் கோட்ஸில் டேட்டா நிறைய இருந்தால் அதை நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். பட் இந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா, ஒரு கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் பொசிஷனை பாஸ் பண்ணுறோம், அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் தான் அது ரிட்டர்ன் பண்ண போகுது. சரியா? அதனால தான் இங்கே எரர் அடிக்குது. ஏன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கேரக்டரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, டேட்டா டைப் வேரியபிள் நேம் கான்செப்ட் இருக்கு இல்லையா. ஸோ அது மூலமாக தான் நம்ம கேப்சர் பண்ணணும். கேர் லெட்டர். இப்போ எரர் அடிக்கல. இப்போ நான் என்ன லெட்டரை பிரிண்ட் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ ஈன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து கான்கேட். இப்போ இந்த இடத்துல 2 ஸ்ட்ரிங் இருக்குங்க, எம்ப்ளாயோட நேம் அண்ட் எம்ப்ளாயோட ஏஜ். ஓகேவா? இப்போ எனக்கு என்னென்னா, எம்ப்ளாயோட ஐடின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் ஜென்ரேட் பண்ணணும். அதோட ரூல் வந்து காம்பினேஷன் ஆஃப் நேம் அண்ட் ஏஜ். ஓகேவா? ஸோ எனக்கு 2 ஸ்ட்ரிங்கை கம்பைன் பண்ணணும் ரன் டைமில். எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு எம்ப்ளாயோட நேமையும் ஏஜையும் நான் கம்பைன் பண்ணி இந்த ஐடியில் ஸ்டோர் பண்ணணும். அப்போது எம்ப்ளாயி நேம், அதாவது இந்த ஸ்ட்ரிங்கோட ஆப்ஜெக்ட் நேம் டாட் கான்கேட் அப்படின்ற அந்த மெத்தடை கால் பண்ணுறோம். அந்த பெராமீட்டரில் கால் பண்ணுற அந்த பெராமீட்டரில் நம்ம இன்னொரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணும். சரியா? இது வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டும் போடலாம், இல்லை டபுள் கோட்ஸில் நீங்கள் நினச்ச ஸ்ட்ரிங்கையும் போடலாம். சரியா? நமக்கு என்ன தேவை, ஆல்ரெடி இந்த இடத்துல இருக்க எம்ப்ளாயி ஏஜ் அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ நான் எம்ப்ளாயி ஏஜ்ன்றதை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். எம்ப்ளாயி ஏஜ். ஸோ கான்கேட்ன்றது 2 ஸ்ட்ரிங்கை கம்பைன் பண்ணுறதுக்கான வேலை. ஓகே, செமிகோலன் போட்டுறோம். இப்போ இந்த எம்ப்ளாயி ஐடியை பிரிண்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, ராஜேஷ் 28 ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஸ்டோர் ஆகிருக்கு எம்ப்ளாயி ஐடியில். ஸோ கான்கேட்டோட வேலை என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் மெத்தட் கண்டெய்ன்ஸ்.
இப்போ இந்த கண்டெய்ன்ஸ் மெத்தட் எப்போ பயன்படுத்துவோம்னா, ஒரு ஸ்ட்ரிங்கில் நான் நினைக்கிற வார்த்தை இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தாங்க கண்டெய்ன்ஸ்னு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எம்ப்ளாயோட நேம் ராஜ் அப்படின்ற வேர்டில் ஸ்டார்ட் ஆகுமா இல்லை எண்ட் ஆகுமா, ஏதோ ஒன்று. ஆனால் இந்த எம்ப்ளாயோட நேம் ராஜ் அப்படின்னு இருக்கணுங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அதுக்கு நம்ம கண்டெய்ன்ஸை யூஸ் பண்ணலாம். நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல இந்த எம்ப்ளாயி நேம் டாட் கண்டெய்ன்ஸ்னு போடுறேன். எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், எம்ப்ளாயி நேம் என்ன வேணா இருக்கலாம், ஆனால் அந்த நேமில் ராஜ்ன்ற வேர்டு இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ ராஜ் அப்படின்னு போடுறோம். ஓகேவா? இப்போது இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு இருக்குது. ஏன்னா ராஜ் அப்படின்ற அந்த வேர்டு வந்து இந்த நேமில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இஎஸ்ஹெச் லாஸ்ட் 3 லெட்டர் வந்து இஎஸ்ஹெச்னு இருக்கா, நான் இஎஸ்ஹெச்னு போடுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போவும் எனக்கு ட்ரூன் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா இஎஸ்ஹெச் அப்படின்ற ஒரு காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து இந்த நேமில் இருக்குது. ஆனால் ஆர்ஜேன்னு நான் போடுறேன்னா அது ஃபால்ஸ்ன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா ஆர் தனியாக ஜே தனியாலாம் இருக்கான்னு செக் பண்ணி சொல்லாது, அது ஒரு வேர்டாக இருக்கான்னு பார்க்கும். இல்லை ஆர்ஜேன்னு ஒரு காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர் இல்லை, ஆர் தனியாக ஜே தனியாக தான் இருக்குது. ஆனால் ராஜ் அப்படின்றது தொடர்ச்சியாக ஒரு வார்த்தையாக இருக்குது, அதனால் அப்போ ட்ரூன்னு வரும். இந்த இடத்துல இது ஃபால்ஸ்ன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கண்டெய்ன்ஸ்ன்றது கொடுக்கப்பட்ட அந்த ஸ்ட்ரிங்கில் இந்த வார்த்தை இருக்கான்னு செக் பண்ணி சொல்லணும். நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்க போகிறது ட்ரிம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேயே ராஜேஷ்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்பேஸ் விடுறேன் அண்ட் எண்டுலேயும் ஒரு ஸ்பேஸ் விடுறேன். சரியா? இப்போ இந்த எம்ப்ளாயி நேமை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இந்த கண்டெய்ன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரிங் அந்த ஸ்பேஸோடு சேர்ந்து தான் வரும். பார்த்தீங்களா கர்சர் எங்கே இருக்கா, ஸ்பேஸ் ஆர். ஓகேவா? அதே மாதிரி ஹெச்சுக்கு அப்புறமும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். சரியா? இப்போ என்ன விஷயம்னா, இந்த ஸ்பேசஸ்லாம் இருக்கு இல்லையா, அன்வான்ட் ஸ்பேசஸ், இதெல்லாம் எனக்கு ரிமூவ் பண்ணணுங்க. அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் ட்ரிம். இப்போ எம்ப்ளாயி நேம் டாட் ட்ரிம்னு கொடுத்து கால் பண்ணுறான். இப்போது இதோட அவுட்புட் என்னன்னு பார்ப்போமா? பார்த்தீங்களா கர்சரில் எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லை, முதல் லெட்ரு ஆரில் வந்து நிற்குது. ஸோ ஸ்பேசஸ் எல்லாம் அது ரிமூவ் பண்ணிடும். பட் இன்பிட்வீன் ஏதாவது ஸ்பேஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஏக்கு அப்புறம் நான் ஸ்பேஸ் விடுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். முன்னாடி இருக்க ஸ்பேஸையும் கடைசியில் ஏதாவது ஸ்பேஸ் இருந்தால் தான் ட்ரிம் பண்ணுமே தவிர, அந்த ஸ்ட்ரிங்குக்கு இன்பிட்வீன் ஏதாவது நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அதை ட்ரிம் பண்ணாது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற மெத்தட் இஸ் எம்டி. ஓகேவா? இப்போது ஒரு ஸ்ட்ரிங்கில் ஆக்சுவலாக டேட்டாவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரிங்லேயே நம்ம வந்து இருக்கிற டேட்டாஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஜஸ்ட் டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணுறோம், டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்படி தான் இதோட டேட்டா மேப் ஆகிருக்கு, அதாவது எம்டியாக இருக்குது பேசிக்காக. இந்த சினாரியோவில் இந்த எம்ப்ளாயி நேம் டேட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம இஸ் எம்டி. இது எம்ப்ளாயி நேம்னு இல்லை, ஜென்ரலாகவே ஏதாவது ஸ்ட்ரிங்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், சடனாக கரண்ட்டாக அந்த ஸ்ட்ரிங்குக்கு டேட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோன்னா நம்ம இஸ் எம்டி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம எல்லா டேரெக்டாகவும் டேரெக்டாக ஸ்டோர் பண்ண போகிறது இல்லை. கோயிங் ஃபார்வர்ட் ரியல் டைம் ப்ராஜெக்டில் டிபிலேருந்து ஃபெச் பண்ணுவோம், எக்ஸல்லேருந்து ரீட் பண்ணுவோம். அந்த டைம்லலாம் நமக்கு ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரிங்கில் டேட்டா இருக்கா இல்லை டேட்டா இல்லாமல் எம்டி ரிட்டர்ன் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட் எஸ் எம்டி. பாருங்க ட்ரூ. ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் டபுள் கோட் ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகுது, இதுக்குள்ளே எந்த டேட்டாவுமே இல்லை. இன்கேஸ் நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன், இப்போது ஃபால்ஸ் இருக்கு. ஏன்னா ஸ்பேஸை வந்து அது டேட்டாவை தான் கன்சிடர் பண்ணுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற மெத்தட் ஸ்ப்ளிட். இந்த ஸ்ப்ளிட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு சினாரியை கிரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள நான் நிறைய ப்ரோக்ராம்ஸை டைப் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா, HTML,
கமா பைத்தான் செமிகோலன். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்டையர் வேர்ட்ஸும் எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்ட்ரிங் தான். நம்ம கமான்னு போட்டால் கூட அது டபுள் கோட்ஸ் ஸ்டார்ட் ஆகி டபுள் கோட்ஸ் முடிகிற வரைக்கும் எல்லாமே ஒரே ஸ்ட்ரிங்காக தான் அது எடுத்துக்கும். இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். ப்ரோக்ராம் இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ப்ரோக்ராம் ரன் பண்ணால் அது ஜாவா கமா HTML பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணோம், இன்க்ளூடிங் கமா. இப்போ எனக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுது. இதில் இருக்க எல்லா ப்ரோக்ராம்ஸ், அதாவது எல்லா வேர்ட்ஸையும் நம்ம செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணணுங்க. சரியா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இது காமனாக இருக்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா காமனாக கமா போட்டு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஜாவா கமா HTML கமா பைத்தான். ஸோ கமான்ற தான் நம்மளோட கீவேர்டு. அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படின்னா ப்ரோக்ராம் டாட் ஸ்ப்ளிட். இதுக்கு பொதுவாக என்ன இருக்குது? கமா இருக்குது. ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே கமான்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ட்ரிங்கில் எது எதெல்லாம் கமா வரைக்கும் இருக்கோ அதெல்லாம் தனித்தனி ஸ்ட்ரிங்காக அது ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா? இப்போ ஜாவா கமா இருக்கா, அப்போ ஜாவா ஒரு தனி ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணும். HTML அதுக்கப்புறம் ஒரு கமா இருக்கா, அப்போ அது தனி ஸ்ட்ரிங்கு. பைத்தான் அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, அப்போது இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்ட்ரிங்காக ஆக்சுவலாக இது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 3 ஸ்ட்ரிங்காக தனித்தனி எப்படி அட் அ டைமில் ரிட்டர்ன் பண்ண முடியும்? முடியாது இல்லையா? அதனால் என்ன பண்ணுன்னா இந்த மெத்தட் ஒரு அரே ஆஃப் ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணிடும். புரியுதா? ஸோ 0th பொசிஷனில் ஒரு ஸ்ட்ரிங், ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு ஸ்ட்ரிங், செகண்ட் பொசிஷனில் ஒரு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு அரே ஆஃப் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை இது ரிட்டர்ன் பண்ணும். அப்போது அரேவாக ஒரு டேட்டா வருதுன்னா அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எப்படி நம்ம டிஃபைன் பண்ண போகிறோன்னு பாருங்களேன். ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம் லிஸ்ட். சரியா? ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம் லிஸ்ட்னு மட்டும் போட்டு ஈக்குவல் டு கொடுத்தா அது எரர் அடிக்கும். ஏன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் ரிட்டர்ன் பண்ண போகிறது ஒரு ஸ்ட்ரிங் கிடையாதுங்க, அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். யூஸ்வலாக ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங்கை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா இது கரெக்டு. ஸ்ட்ரிங் ரெஃபரன்ஸ் நேம் கரெக்டாக, ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் நேம். பட் இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் கிடைக்குது. அப்போது அரே அப்படின்ற சிம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ரெக்டாங்கல் ப்ராக்கெட்டை போடுவோம். கரெக்டாக? யூஸ்வலாக ஞாபகம் இருக்கும், நம்ம அரே டாபிக்ஸ் படிக்கும்போது நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணால் எப்படி பண்ணுவோம்? இன்ட் ஏ ஈக்குவல் டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். இதெல்லாம் முன்ன அரேயில் பார்த்துருப்போம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணுறது? வெறும் ஏன்னு போட்டால் அது வேரியபிள் நேம். இந்த மாதிரி ப்ராக்கெட்டை டிஃபைன் பண்ணால் அது அரே அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங் ரெஃபரன்ஸ் நேம் மட்டும் போட்டோம்னா அது ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டு. இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டை போட்டால் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ரோக்ராம் டாட் ஸ்ப்ளிட் என்ன பண்ணும்? இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பிரித்து இந்த அரேயில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஃபைன். அப்போது இந்த ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவாக நான் எப்படி செக் பண்ணுறதுன்னா சிஸ் அவுட். ஒரு அரேயில் எப்படி நீங்கள் வேல்யூஸை ஃபெச் பண்ணுவீங்க? எனக்கு செகண்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா அப்போ இண்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 1. அப்போ நான் ப்ரோக்ராம் லிஸ்ட் 1 அரே ஆஃப் இந்த பாக்ஸில் 1ன்னு போட்டோன்னா இந்த அரேயில் இருக்கிற ரெண்டாவது வேல்யூவை ஃபெச் பண்ணுன்னு அர்த்தம். HTML 0ன்னு போட்டால் ஜாவா அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஜாவான்னு பிரிண்ட் பண்ணுது. கரெக்டா? அடுத்தது நம்ம பார்க்க போகிற மெத்தட் நேம் வந்து toChar அரே. toChar அரே அப்படின்னா ஒரே ஸ்ட்ரிங்கு தான், அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி அரேவை ரிட்டர்ன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேன்றது ஒரு லெட்டர், ஏன்றது ஒரு லெட்டர், வீன்றது ஒரு லெட்டர், ஏன்றது மறுபடியும் இன்னொரு லெட்டர். கரெக்டாக? ஜாவா டேட்டா சம்திங், இப்போ டீன்றது இன்னொரு லெட்டர். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம கேரக்டர்ஸாக பிரித்து அதை ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ண போகிறோங்க. அதுக்கு தான் நமக்கு தேவை toChar அரே. ஸோ ப்ரோக்ராம் டாட் toChar அரே இந்த மெத்தடை கால் பண்ணுறோம். இப்போது ஒரு எரர் அடிக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை பிரித்து தான் ஒரு ஒரு லெட்டராக நமக்கு அரேவை ரிட்டர்ன் பண்ணுது. ஆனால் அதை நம்ம ஸ்ட்ரிங் அரேயில் ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. கரெக்டாக? ஸ்ப்ளிட்டு வந்து நிறைய ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணோம் ஒரு அரேவா, அதனால் நம்ம ஸ்ட்ரிங் அரேவாக ஸ்டோர் பண்ணோம். பட் இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை? கேரக்டர் அரே.
ஓகேவா? அப்போது நார்மலாக ஒரு கேரக்டர் வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம்ல, அதை கிரியேட் பண்ணணும். எப்படின்னா கேர் டேட்டா. இப்பவும் எரர் இருக்கு. ஏன்னா கேர் டேட்டா வரைக்கும் ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் தான். அது அரேவா ஸ்டோர் பண்ணால் அகெயின் அந்த ப்ராக்கெட். இப்போது டூ கேர் அரே என்ன பண்ணோம், இதில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸையும் ஒரு அரேவா ரிட்டர்ன் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டோர் பண்ணிவிடும். இப்போ டேட்டாக்குள்ளே ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன்லேயும் ஒரு கேரக்டர் இருக்குது. சரியா? இப்போது டேட்டா ஆஃப் இண்டெக்ஸ் பொசிஷன் 2 அப்படின்னா எது ரிட்டர்ன் ஆகும்? ஜே அப்படின்றது 0th பொசிஷன், ஏன்றது ஃபர்ஸ்ட் பொசிஷன், வின்றது தான் செகண்ட் பொசிஷன் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே தான் நமக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்? கேரக்டர்ஸாக ரிட்டர்ன் ஆகும். பார்த்தீங்கன்னா வி பிரிண்ட் ஆயிருக்கு. சரி, 0 அப்படின்னு போட்டோன்னா ஜே பிரிண்ட் ஆகும். ஏன்னா 0th பொசிஷனில் ஜே தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து ரீப்ளேஸ். இப்போ ரீப்ளேஸ் எப்போ தேவைப்படும்னா, இப்போ இந்த இடத்துல ஜாவா டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல டேட்டாக்கு பதிலாக ஜாவா ப்ரோக்ராம்னு எனக்கு வரணுங்க. சரியா? ஒரு ஸ்ட்ரிங்கில் பர்டிகுலர் வேர்டை நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அப்போ இந்த மெத்தட் யூஸ் ஆகும். ப்ரோக்ராம் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம் டாட் ரீப்ளேஸ். ஓகேவா? டேட்டா டபுள் கோட்ஸில் டேட்டான்னு போட்டுட்டு இதுக்கு பதிலாக எனக்கு என்ன ரீப்ளேஸ் ஆகணும்? ப்ரோக்ராம். சரியா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணுறோம். ஜாவா ப்ரோக்ராம்னு மாறிச்சு பார்த்தீங்களா? பார்க்க போகிற மெத்தட் லெங்த். இப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராம்ன்ற இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டில் ஜாவா டேட்டான்னு இருக்குது இல்லையா, இதோட சைஸ் எனக்கு வேணும். அதுக்கு தான் நம்ம லெங்க்த்ன்ற ஒரு மெத்தடை கால் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் சைஸ்னால் எதை குறிக்குது? இதில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கோ அவ்வளோ கேரக்டர்ஸோட கவுண்டை கொடுக்கறது தான் சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எவ்வளோ இருக்குது? ஜே, ஏ, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது. ஸோ ப்ரோக்ராம் டாட் லெங்க்த்னு நம்ம கால் பண்ணால் அது என்ன ரிட்டர்ன் ஆகும்? 8ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதோட கவுண்ட் என்னது? 8. இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு வேரியபிள் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஏன்னா இது ஒரு நியூமரிக் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுனால இன்ட் சைஸ் ஈக்குவல் டு ப்ரோக்ராம் டாட் லெங்த். ஸோ சைஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். சைஸை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 8. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.